பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய 101வது காலையிலிருந்து தமிழ்நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கோவை மாவட்டத்தில் சமூகப்படுத்தக்கூடிய 6 முக்கியமான தயார் மரம் கொடுப்பவர்களாக உடல் தகனம் செய்பவர்களாக அரசு மருத்துவமனையில் சேவை செய்பவர்களாக அது போன்ற 6 அற்புதமான அறிஞர்களை அழைத்து மேடையில் கௌரவம் செய்து அவர்களுக்கு கோவை மாநகர பாரதிய ஜனதா கட்சியுடைய முதல் விருது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய நல்லாட்சி தின விருது என்று அந்த 6 நபர்களுக்கு கூட பாரதிய ஜனதா மகிழ்ச்சி அதே நேரத்தில் காலையிலிருந்து கிறிஸ்துமஸ் விழா பாரத பிரதமர் இந்திய பிரதமராக ஒரு கட்சியுடைய சர்வீஸ் காலையில் முழு சர்வீஸ் கூட பாரத அவருக்கான சிறப்பு பிரதமர் அவர்கள் உறுதியாக இருந்தார். அதே போல இந்தியா முழுவதும் எல்லா இடத்திலும் எல்லா கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளும் பாரதிய ஜனதா சார்பாக கிறிஸ்துமஸ் அதை தாண்டி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தமிழகத்தில் முறை இந்திய அளவில் விபத்துல மாநிலத்தில் நம்ம தான் முதல் நாடு, உலகத்தில் இந்தியா தான் விபத்துல முதல் நாடு. ஒரு ஆண்டுக்குள்ள இறக்கின்ற விகிதம் இந்தியாவில் சைனா ஓட்டு மாநிலத்தில் 10 நாடு. ஆனால் இந்த கடந்த ஒரு 10 நாட்களாக தொடர்ச்சியாக அரசு பேருந்து விபத்தில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். நேற்று நடந்த விபத்து அரசு பேருந்துடைய டயர் அடித்து மீடியனை தாண்டி ஆப்போசிட்ல வர்ற 2 காரு மேலே இடிச்சு 9 பேர் பகுதி ஒரு பகுதி இருக்கும். அதனால் தமிழகத்தில் அரசு பேருந்துகள் ஆடிக்கொள்ள வேண்டிய நிலவரம். அரசு பேருந்தை முறையா பராமரிக்கிறாங்களா? அரசு பேருந்துக்கு மெயின்டெனன்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லாஸ்ட்ல ஓடுறாங்க. ரொட்டீன் மெயின்டெனன்ஸே பண்ணலையா? பிரேக் செக் பண்றாங்களா? எல்லா எக்யூப்மெண்ட்டும் செக்கிங் ப்ராப்பரா கையெழுத்து பண்றாங்களா? பிரேக். அதனால் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஐயம் என்னன்னா, தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விபத்துல அரசு பேருந்து தொடர்ச்சியாக தீப்பிடிக்குது. ஆப்போசிட்ல வர்ற கார் அடிச்சு 9 பேர் இருக்கிறாங்க. இது எந்த காரணத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய அரசு இந்த கம்பீரமாக எடுத்துக்கணும். எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்தந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளை ஆடிட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி தரச்சான்றிதழை மறுபடியும் குறிப்பாக 10-15 ஆண்டுகளுக்கு மேல ஒரு அரசு பேருந்து ரோடு இருக்குன்னா அதற்கான ரோடு ஒர்க்கின சர்டிபிகேட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். காரணம் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விபத்தினால எங்களுக்கு அந்த ஐயம் ஏற்படும். ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அஸ்ஸாம்ல சில ஏரியாவில் நம்ம பார்க்குறோம், சில மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடக்கூடிய சில குழந்தைகளை சில இடத்துல சில நபர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய குற்றம். அது டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் கெரோல் எல்லா இடத்துலையும் குழந்தைகள் வர்றாங்க, நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, வாழ்த்து பெறாங்க, ஒரு சின்ன பரிசு கொடுக்குறாங்க. அதே போல சில பள்ளிக்கூடத்தில் டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க, அதையும் அடித்து உடைத்திருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப விரும்பத்தகாத ஒரு செயல், வருத்தப்படக்கூடிய ஒரு செயல். ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நேரடியாக புதுடெல்லியில் ஒரு சர்ச் சர்வீஸில் பங்கேற்கிறாங்க. நேற்று நான் திருச்சூர் சென்றிருந்த பொழுது கேத்தலிக் பிஷப் கான்ஃபரன்ஸுடைய தலைவர், மிக முக்கியமான தலைவர், திருச்சூருடைய ஆர்ச்சி பிஷப் பாரத பிரதமர் நரேந்திர மோடியையோ அடிக்கடி சந்திக்கிறார். அவருடைய இல்லத்திற்கு சென்று நேற்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருச்சூருடைய ஆட்சி பிஷப்புக்கு கேத்தலிக் கான்ஃபரன்ஸுடைய தலைவருக்கு நேற்று தான் வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம். அதனால் இந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் இது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. இது யார் செய்திருந்தாலும் கூட அந்தந்த இடத்துல ஆட்சி இருக்கு, அந்தந்த இடத்துல எதிர்கட்சி இருக்கு, ஆளுங்கட்சி இருக்கு, அவர்கள் இதை கண்டிப்பது மட்டும்தான் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது எந்த காரணத்திற்கு கூட யாரும் ஒரு மனிதர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதில் எந்த மாற்று கருத்து மறைச்சு கேட்கிறதோ முன்னாடி பேசுறதோ ஒன்று. கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 கிறிஸ்தவ நண்பர்கள் அவர்களுடைய பெருவிழா, அவர்களை இதை கொண்டாடுவதற்கு பொது உரிமை இருக்கிற நாட்டில். அதனால் நன்றாக நம்ம கொண்டாடணும். ஏன்னா பிரதமரே வந்து முன்னிட்டு சர்ச்சை சர்வீஸ்
மாதத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் இன்னைக்கு டிசம்பர் கடைசி வாரத்தில் நம்ம இருக்கோம். இன்னும் 3 மாதங்கள் முழுமையாக இருக்கு. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், அதனுடைய வலிமை எல்லாமே கொடுக்கிறது பார்ப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டீங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி 9ஆம் தேதி அவருடைய கடலூரில் நடந்திருக்கிறார் அறிவித்தேன். அதே போல அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் கூட ஜனவரியில் எந்த முடிவையும் எடுப்பதில்லை என்று பத்திரிகையாளர்களுக்கு பேசுவதாக கேட்டேன். நேற்று தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கல்வி கூட்டம் போட்டிருக்கிறாங்க, கருத்துக்களை கேட்டிருக்கிறாங்க. அதனால் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு, ரொம்ப தூரம் இருக்கு. எல்லோரும் நல்ல முடிவு எடுப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக தேர்தல் களத்தில் வந்து ஒரு பெரும் வெற்றியை பெறுவதற்கான எல்லா சாத்தியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொறுமை காண்போம். நேரம் தேர்தலுக்கு இன்னும் 100 நாட்கள் இருக்கு, இன்னும் தூரமா இருக்குல்ல. ஆனா திமுக வரைக்கும் இன்னும் 100 நாள் தான் இருக்கு, வேகமா வேலை செய்யறாங்க. அப்ப நீங்க எப்பவுமே அந்த பயம் வரலாம். நோக்கம் உங்களுக்கு இன்னும் திமுகவை பொறுத்தவரை 100 நாள் தான் இருக்கு. அவங்களுக்கு அந்த பயம் இருப்பது வாடிக்கை தான், இயல்பு தான். எஸ்ஐஆர்ல இருந்து அவங்களுடைய பயத்தை நம்ம பார்க்கிறோம். 97 லட்சம் வாக்காளர்கள் நியாயமான முறையில் தேர்தல் கமிஷன் நீக்கி இருக்கிறாங்க. சில தவறுகள் இருக்கலாம். 6 கோடி 4 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கும் பொழுது சில தவறுகள் நடப்பது சகஜம்தான். அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் முன்னின்று யாராவது 1-2 பேர் நியாயமானவர்கள் நீக்கப்பட்டிருந்தால் சேர்த்து நடக்கிறது. 1-2 பெரிதுபடுத்தி இதை பாருங்க எஸ்ஐஆருடைய வாய்ப்பு பூதத்தை கலந்து அதிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தெரியுது. அவங்க இன்னும் 100 நாட்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. கடைசி 100 நாட்கள் எப்பவுமே திருமணத்திற்கு பின்பு அணிமூன்பாங்க. அவங்க ஆட்சி முடியக்கூடிய லாஸ்ட் 100 நாட்கள் அணிமூடாக இருக்கும். அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த பயம் 100 நாட்கள்ல அந்த ஆட்சி முடிக்கவே முடியும். தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்களே சொல்லுங்க, மத அரசியல் செய்யறது யாரு? நாங்கள் கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து, ஈதுக்கும் வாழ்த்து, தீபாவளிக்கும் வாழ்த்து. கிறிஸ்துமஸுக்கு சர்ச்சில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஈதுக்கு வாழ்த்து, தீபாவளியை கொண்டாடுறாங்க. அவர் மத அரசியல் செய்யறாரா? இல்லை தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், கிறிஸ்துமஸுக்கு முதலாம் போவேன், ஈதுக்கு முதலாம் போவேன் சொல்றவங்க மத அரசியல் செய்யறாங்க. தமிழக மக்கள் வெட்ட வெளிச்சமாக பார்த்துருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, கன்னியாகுமரியில் எப்பொழுதும் கூட இந்த அரண்மனை கிறிஸ்துமஸ் விழா நடப்பது சகஜம். எப்பொழுதும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே நடந்ததுனால இந்த ஆண்டு திமுக போகல. ஏன் போகல? டிவிகேவை கொடுக்குறீங்க, தமிழக வெற்றி கழகத்தை கொடுக்குறீங்க, அரண்மனை கிறிஸ்துமஸ் பெறுகிறாங்க, அதனால நாங்கள் வரமாட்டோம். அவங்க 2 இடத்துக்குள்ள கிறிஸ்துமஸ் விழால யாரு கேக்கு சாப்பிடுவாங்கன்னு டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் சண்டை. அந்த பிளம் கேக் முதல்ல நீ சாப்பிடுறியா, பிளம் கேக் முதல்ல நான் சாப்பிடுவேன். அது அரண்மனை விழாவில் நம்ம பார்க்கிறோம். அப்ப யார் எந்த அரசியல் செய்யலாம்னு நம்ம பார்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் கிறிஸ்துவ சொந்தங்களோடு இருக்கின்றோம், தீபாவளிக்கு இருக்கிறோம், ஈதுக்கு இருக்கிறோம். நாங்கள் மத அரசியலை எதுவும் செய்யல. கிறிஸ்துமஸ் விழாவை யாராவது இந்த மாதிரி பண்றாங்கன்னா கூட அதையும் நான் கண்டிக்கிறேன். அப்படி இருக்கும் முதலமைச்சர் எங்களையே மத அரசியல் எப்படி பண்ணிருக்கிறேன். சில தினங்களுக்கு வந்து ஒரு நம்பர் சொன்னது, சில அரசியல் தலைவர்களாலே வேண்டுமென்றே வெளியிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து கேட்டு அதை வந்து 23 இடங்கள் தான் பாஜக செய்தது அப்படிங்கிறது மறைமுகமாக சொல்லக்கூடாது. இதை யார் டெலிவிஷனுக்கு ஃபீட் பண்ணாங்க? ஒரே நேரத்தில் நானும் கூட பார்க்க 5 தனியார் தொலைக்காட்சி தமிழகத்தில் ஒரே நேரத்தில் ஃபிளாஷ் பண்ணுறேன். 5 தனியார் தொலைக்காட்சி நான் கூட விரும்புகிறேன். எல்லோருக்கும் அரசியல் தெரியும், எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எல்லோரும் என்ன நடக்குதுன்னு தெரியும். அதனால் எதுக்குள்ளேயும் நான் போக விரும்புகிறீங்கன்னா, என்டிஏ பலமாக இருக்கணும், என்டிஏ ஜெயிக்கணும்னு, என்டிஏ திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒற்றை இலக்கு, ஒற்றை கருத்தாக இருக்கு. சம்பந்தப்பட்ட தலைவர்கள் திரு பியூஷ் கோயல் அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அகில முதல்வர் கலைஞர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்திருக்கிறாங்க. அதே போல கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் சந்தித்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் உட்பட எல்லா தலைவர்களும் சந்தித்திருக்கிறாங்க. அதனால் பொறுமையாக இருக்கும், பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க. எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் மரியாதையாக நடத்தப்பட்டு என்டிஏ ஆட்சி கட்டல் அவரும் வெற்றி பெற்ற நம்பிக்கை இருக்கு. அதனால் அந்த கூட்டத்தில் இல்லை, கூட்டத்துக்கு நான் போகாத நான் கருத்து சொல்வது சரியாக இருக்கும். டென்டேட்டிவா எவ்வளோ நம்பர்ஸ் பாஜக பேசுகிறேன். நான் டெல்லி பகுதி வேணாம். நம்பர்ஸ் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஹையஸ்டாக இருக்கு. அந்த அளவுக்கு வந்து நம்ம சீட்டு வந்து எதிர்பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை படிப்படியாக நம்முடைய தலைவர்களாக உழைத்து இன்னைக்கு பூத்தை வந்து வலிமைப்படுத்தி இருக்கின்றோம். தமிழகத்தில் 50,000 தாண்டி பூத்தில் அவர் ஏஜென்ட் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறார். 60,000 பேர் இருக்கிறாங்க, 63,000 பேர் இருக்காங்க.
நேற்று கூட்டம் கருத்து கேட்டிருக்காங்க. அதனால் இன்னும் நேரம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். யாரும் அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டிய கட்டாயமோ அவசியமோ யாருக்கும் இல்லை. நல்ல ஒரு முடிவு. தமிழகத்துல காவல்துறையினருடைய கட்டியம் அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய கோவையை சேர்ந்த ஒரு தலைமை காவலர் கட்டிட போலீஸ் அதே நேரத்தில் திருச்சியில ஒரு காவல் பணியில் இருந்த ஒரு மறுபடியில் வீடியோ இதே எப்படி பார்க்கணும். ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை இது ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க. அதாவது பேசினாவே எல்லாம் அடிக்கிறாங்க. அண்ணாமலை வந்தாவே காவல்துறையை சப்போர்ட் பண்ணி மட்டும் தான் பேசுவாங்க. அது மாதிரி காவல்துறையிலும் கருப்பாடுகள் இருக்கிறாங்க. எல்லா துறையிலும் கருப்பாடுகள் இருப்பது போல காவல்துறையில் இருக்கிறாங்க. ஆனால் காவல்துறையில் பனிஷ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். சீருடையில் இருக்கும் பொழுது ஒருத்தர் தவறு பண்ணாங்கன்னா அவங்க மேலே கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் எக்ஸம்ப்ளரி பனிஷ்மெண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. போலீஸ் எக்ஸம்ப்ளரி பனிஷ்மெண்ட். ஆனால் அந்த பனிஷ்மெண்ட் இன்னொருவருக்கும் உதாரணமாக இருக்கும். அதனால் நீங்கள் சொல்வது போல தவறு செய்திருக்கிறார்கள், கடுமையான நடவடிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்க. அதே நேரத்தில் காவல்துறை கடுமையான பணிச்சுமை, கடுமையான பணிச்சுமை. 4 நாட்களுக்கு முன்பு